ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, பொதுவாகவே நம்முடைய பாபாவினுடைய பக்தர்கள் உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை வழிபாடு செய்கிறார்கள். இந்த கலியுகத்திலே முக்கியமான ஒன்று, நம்முடைய கர்மவினை தீர்வதற்காக பாடல்களை பகவான் பெயரிலே பாடுவதும் பாபாவுடைய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் இரண்டுமே முக்கிய கண் போல காக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம். அதுதான் நமக்கு புண்ணியத்தை தர வல்லது. அதுபோல நம்முடைய பாபாவிற்கு அநேக சாய் சொந்தங்கள் பாடல்களை எழுதி பாடி அவரை மகிழ்வித்து அவரை குளிர்வித்து தாமும் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஒரு காலத்தில் கோரா கும்பர் அப்படி என்கின்ற ஒரு பக்தர் இருந்தார். உயர்ந்த பக்தர். ஹரிநாம மகிமையை அவர் செய்து கொண்டே இருப்பார். இறைவன் பால் வைக்கப்படுகின்ற திட நம்பிக்கைக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அதன் பெயர்தான் கோரா கும்பர் என்று சொல்ல முடியும். அந்த மாதிரியான உயர்ந்த பக்தர் அவர். இறைவனுக்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவரது குணம். இறைவனே சத்திய ஸ்வரூபன்தான். இவர் மகாராஷ்டிராவில் சத்தியபுரி என்கின்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருக்கு பின் அந்த ஊருக்கு கோரபாதா என்கின்ற பெயர் ஒன்று வந்திருக்கிறது. அதாவது இந்த அன்பர் அங்கு வாழ்ந்ததனால் அவர் பெயரிலேயே இந்த ஊர் பெயர் மருவி வந்துவிட்டது. பாண்டுரங்கன் மீது திட நம்பிக்கை கொண்ட இவர் ஒரு குயவர். மண்பாண்டங்களை செய்து கடை வீதியில் விற்று அவருடைய ஜீவனம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஜீவனம் அப்படி ஓடியது. ஆனால் சுவாசமோ விட்டலனுடைய நாமத்தின் பேரிலேயே சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் பானை செய்வதற்காக களிமண்ணை கால்களால் துவைத்து கொண்டிருந்தார். கால்களுக்கு தானே வேலை, வாய் சும்மாத்தானே இருக்கிறது என்று ஞாபக கீர்த்தனத்தை செய்து கொண்டே அந்த வேலையை செய்து வந்தார். அப்பொழுது அவரது மனைவி துளசிபாய் ஒரு வயது குழந்தையான ஹரிக்கு உணவு ஊட்டிக்கொண்டிருந்தார். ஊட்டிக்கொண்டிருந்த அந்த உணவை குழந்தை சாப்பிட அடம் பிடித்தது. அக்கம் பக்கத்திற்கு சென்று சிறிது நேரம் அந்த பொம்மைகளை காட்டி ஊட்டிக்கொண்டிருந்தாள் தாய். ஒரு தாய் குழந்தை அடம்பிடிக்காமல் உணவு உண்டுவிட்டால் அது தனக்கு பெரிய உதவி செய்ததே என்று தான் நினைப்பாள். ஒரு உண்மையான குருவும் சீடன் தான் சொல்லிக் கொடுத்த சாதனையை ஒழுங்காக விடாமல் செய்து வந்தால் இவன் நமக்கு பெரிய உபகாரி, சிரமமின்றி இவனை கரையேற்றி விடலாம் என்று நினைப்பார் இந்த குரு. அதனாலேயே குருவை அன்னை என்றும் இறைவனை தந்தை என்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். இந்த கோராவின் மனைவி அவரை அழைத்து, குழந்தையை சற்று நேரம் பார்த்து கொள்ளுங்கள், சிறிது நெய் கடன் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை திண்ணையில் விட்டுவிட்டு சென்றாள். குழந்தை திண்ணையில் தவழ்ந்து விளையாட துவங்கினான். அவன் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டிருந்த கோராவின் கால்கள் மண்ணை மிதிக்க நாவிலே நாமம் தவழ்ந்தது, பகவானுடைய நாமம். சில நிமிடங்களிலே மேகங்கள் சூழ செல்லென்ற குளிர்காற்று வீச நிமிர்ந்து பார்த்த கோராவிற்கு விட்டலனுடைய திருவுருவம் நினைவுக்கு வந்து விட்டது. அந்த நினைவுக்கு வந்து விட்டது. பக்தர்களுக்கு கத்தரிக்காயை பார்த்தாலும் கண்ணன் நினைவுக்கு வரும். பக்தி இல்லாதவர்களுக்கு கண்ணனையே பார்த்தாலும் கத்தரிக்காய்த்தான் நினைவுக்கு வரும். கோராவிற்கு கருகருவென்று சூழ்ந்த அந்த மேகங்களை பார்த்ததும் சியாமள வர்ணனான இறைவனுடைய திருமேனி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வெட்டிய மின்னல் இறைவன் மார்பில் படரும் தங்க கொடியான மகாலட்சுமியை நினைவுபடுத்த வீட்டை மறந்தார், குழந்தையை மறந்தார், தன்னையும் மறந்தார். இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு ஆடி பாட துவங்கினார். மழையோ கொட்ட ஆரம்பித்தது. அது தெரியவே இல்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் களிமண் கரையுமே என்று அதை பாதுகாத்து வைக்க ஏற்பாடு செய்திருப்பார். இடி மின்னலை கண்டு பயந்து போன குழந்தை தந்தையை நோக்கி தவழ்ந்து வர களிமண் வழுக்கி குழியிலே விழ கோராவோ ஏதும் அறியாதவராய் விட்டல நாமத்தை உரக்க பாடிக்கொண்டு மண்ணை மிதித்தார். ஆம், மண் குழிக்குள் விழுந்த குழந்தையையும் சேர்த்துத்தான் மிதித்தார். நெய் வாங்கப்போன கோராவின் மனைவி துளசிபாய் மழை நின்றதும் வரலாம் என்று சற்று தாமதித்தாள்.
மழை நின்றதும் வந்தவள் குழந்தையை காணாமல் தேடினாள். ஹரி ஹரி என்று கூப்பிட்டு கொண்டே வீட்டிலும் வீட்டை சுற்றிலுமாக தேடியவள் பாடிக்கொண்டிருந்த கோராவை பிடித்து உலக்கி ஹரி எங்கே ஹரி எங்கே என்று கேட்க அவரோ இறை உணர்வு கலையாமலேயே ஹரி எல்லா இடத்திலுமே தானே இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஒருவாறு அவரை உணர்வுக்கு கொண்டு வந்து மீண்டும் கேட்க கோராவிற்கு எதுவுமே நினைவில் இல்லை. இருவரும் சேர்ந்து குழந்தையை தேட அப்பொழுதுதான் கவனித்தனர். மண் குழிக்குள் சிவப்பாக குருதி பிஞ்சாக கை கால்கள் பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? அழக்கூட திம்பில்லை அவளுக்கு. எல்லாவற்றிற்கும் இந்த விட்டலன்தான் காரணம் என்று கத்தி கொண்டு ஓடினாள். பெற்ற குழந்தையின் இறப்புக்கு காரணமானாலும் கணவனை குறை சொல்லாத குணவதி அவள். உலக்கையை எடுத்துக்கொண்டு கோரா மண்ணால் செய்து வைத்த வழிபடும் விட்டலனின் மூர்த்தியை உடைத்து விடுகிறேன் என்று ஓடினாள் துளசிபாய். குழந்தை இறந்தது பேரிழப்பு, ஆனாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று எடுத்துக்கொள்வார்கள் மகான்கள். கோராவோ குழந்தையை விட்டலன் கொடுத்தான், அவனே எடுத்துக்கொண்டான் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தார். துளசிபாய் விட்டலனை உடைப்பேன் என்றதும் கடும் கோபம் கொண்டார். கையிலே அரிவாளை எடுத்துக்கொண்டு நீ விட்டலனை தொட்டால் உன்னை கொல்வேன் என்று ஆவேசத்துடன் வர பயந்து போன துளசிபாய் இந்த விட்டலன் மீது ஆணை, என்னை தொடாதீர்கள் என்று சொன்னாள். சட்டென்று உடனே அரிவாளை கீழே போட்டுவிட்டு குழந்தைக்கான ஈமக்காரியங்களை செய்ய போய்விட்டார் கோரா. வீடு வெறிச்சோடி போக குழந்தையினுடைய பொம்மை, துளி, தூளி, சட்டை என்று ஒவ்வொன்றாக பார்த்து அழுது கொண்டே இருந்தாள் துளசிபாய். அடுத்த குழந்தை பிறந்தால் முதல் குழந்தை இறந்த துக்கம் சற்று மாறும். விட்டலன் மீது ஆணையிட்டு விட்டதால் மனைவி இருக்கும் திசையை கூட பார்க்கவே இல்லை கோராகும்பர். துளசிபாய் தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள முடியாமல் தந்தை வீட்டில் சில காலம் இருந்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றாள். அங்கே வயதான தந்தையிடம் குழந்தை இறந்த விஷயத்தை மட்டும் சொன்னாலே தவிர வேறெதையும் கூறவில்லை. அவரோ துளசியினுடைய தங்கை சாந்துபாய்க்கு நல்ல இடத்தில் திருமணம் ஆக வேண்டுமே என்று கவலைப்பட்டார். துளசி யோசித்தாள். கணவர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர், தன்னை இனிமேல் தொடப்போவதில்லை. தங்கையை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்தால் தங்கைக்கு பிறக்கும் குழந்தைக்கு தானும் தாய் போல் தானே என்று சொல்லி துக்கம் சற்று மாறுமே என்று எண்ணிக்கொண்டாள். தந்தையிடம் கோராவை பற்றி பலவாறு புகழ்ந்து கூறி சாந்துவை அவருக்கே மனம் செய்து கொடுக்கலாம். தாயில்லாத சாந்துவை அக்காவான நானே தாய் போல காப்பேன் என்று சொன்னாள். அந்த காலத்தில் இருதார மனம் சகஜம் என்பதால் துளசியினுடைய தந்தை திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். கோராவோ சுகம் துக்கம் எல்லாவற்றையுமே இறைவனுடைய சங்கல்பம் என்று எடுத்துக்கொள்பவர். அவர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருப்பதை பார்த்து துளசியினுடைய தந்தைக்கு விருப்பமின்றி துளசியினுடைய வார்த்தைக்காக மனம் செய்து கொடுக்கிறாரோ என்று சந்தேகம் வந்துவிட்டது. அவர் மருமகளை தனியே அழைத்து கொண்டு போய் துளசியைப் போலவே சாந்துவையும் நடத்த வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டார். வீட்டுக்கு வந்தால் கோரா, துளசி, சாந்து இருவரையுமே ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஒன்றும் புரியாமல் நின்ற துளசிக்கு தந்தை வாங்கி கொண்ட சத்தியம் பற்றி தெரிந்ததும் இடிந்து போனாள். இப்படி இருந்தால் குடும்பம் சரியாக இருக்காது என்பதனால் ஒரு நாள் இரவு துளசி, சாந்து இருவரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கோராவின் இரு கைகளையும் வலுக்கட்டாயமாக பிடிக்க சத்தியத்தை மீறிய குற்றத்தை கோராவால் தாங்கவே முடியவில்லை. பித்து பிடித்தவர் போல ஓடி சுழன்று கொண்டிருந்த இயந்திரத்தை பால் சக்கரத்தின் இடுக்கில் கைகளை விட்டு துண்டித்து கொண்டார். பாவனை செய்ய வழியில்லை. வறுமை. பானைகளை செய்ய முடியாது. இனிமேல் கைதான் வெட்டுப்பட்டு விட்டதல்லவா. வறுமை. வீட்டை ஏலத்தில் விட்டுவிட்டு பண்டரிபுரம் போகலாம் என்று முடிவு செய்தார்கள். இதற்கு மேலும் விட்டலனுக்கு பொறுக்குமா? பாண்டுரங்கனும் ருக்மணியும் இளம் தம்பதியர்களுடைய உறவிலே வந்து வீட்டை ஏலத்தில் எடுத்தார்கள். பாண்டுரங்கன் சொன்னான், பிள்ளை பேரில்லாதவர்களுடைய பிள்ளையை தத்தெடுப்பார்கள். எனக்கு பெற்றோர் இல்லை, எனவே உங்களை பெற்றோராக நானே தத்தெடுத்துக் கொள்கிறேன். இந்த வீட்டிலேயே இருங்கள் என்று சொல்லி தங்க வைத்து விட்டான். கைகளற்ற கோராவிற்கு குளிப்பாட்டி விடுவது,
காலை கடன்களை கழிக்க உதவி செய்வது, உடை உடுத்தி விடுவது, கால் பிடித்து விடுவது போன்ற அனைத்து சேவைகளையும் பெற்ற பிள்ளையைப் போல செய்ய துவங்கினான். ருக்மணியோ அனைத்து வீட்டு வேலைகளையும் பட்டு போல பளிச்சென்று செய்தாள். பாண்டுரங்கனே பானைகள் செய்து சந்தையிலே விற்றுவிட்டு வருவான். மாதங்கள் உருண்டு ஓடின. பண்டரிபுரத்திலே இருந்த சாதுக்கள் அங்கு விட்டலனுடைய சாநித்தியம் குறைந்திருப்பதைக் கண்டு அவன் சென்ற இடத்தை கண்டுபிடிக்க ஊர் ஊராக நாமம் சொல்லிக்கொண்டு யாத்திரையாக வந்தார்கள். சதைபுரிக்கு வந்ததும் இறையனுடைய சாநித்தியத்தை உணர்ந்து கோராவினுடைய வீட்டிலே நுழைய பாண்டுரங்கனை தேடினால் அங்கே அவர் காணவில்லை. இவ்வளவு நாள் தனக்கு பணிவிடை செய்தது இறைவன் என்று அறிந்திருந்தால் கோரா எப்படி தாங்குவார்? விட்டலனுடைய கருணையை நினைத்து கதறி அழத்துவங்க அவரை சமாதானப்படுத்தி தங்களுடன் பண்டரிக்கு அழைத்து வந்தார்கள் சாதுக்கள். நாம சங்கீர்த்தனத்திலே வயதிலே மூத்த சாது எல்லோருக்கும் ஜால்ராவை கொடுப்பார். சாதுக்கள் நாம சங்கீர்த்தனம் துவங்க பெரியவர் கொடுத்த ஜால்ராவை வாங்க தன்னை அறியாமல் கை நீட்டிய கோராவிற்கு கைகள் வந்துவிட்டது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு பழையபடி கைகள் வந்துவிட்டது. அதை கண்ட துளசி, வெட்டப்பட்ட கைகள் வரும் என்றால் இறந்த என்னுடைய குழந்தையும் வருமல்லவா, என் குழந்தையை கொடு என்று விட்டலனை நோக்கி அழுதாள். அந்த சந்நிதியிலிருந்து இறந்து போன குழந்தை ஹரியும் அம்மா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தான். சத்திய சுரூபமான இறைவன் அவனுடைய பொருட்டு அந்த சத்தியத்தை காப்பாற்றியதற்காக கோராவனுடைய வாழ்விலே விட்டலன் நிகழ்த்திய லீலையை பார்த்தீர்களா? அத்தகைய பக்தனுடைய பெயரிலே சௌபாலா என்கின்ற இடத்திலே விட்டல மந்திரிலிருந்து வருகின்ற பிரதான் சாலையிலேயே சுமார் 10 நிமிட நடைதூரத்திலே அமர்ந்திருக்கிறது இந்த இடம். ஆகவே நாமும் கூட தொடர்ந்து பயணிப்போம். பகவானுடைய நாமமே பலம், நாமே முக்திக்கு சாதனம். எனவே இந்த கலியுகத்திலே பகவானுடைய நாமத்தை, பாபாவினுடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருந்தால் பாபம் தொலையும், பலன் கிடைக்கும். அதனால்தான் அடியேனும் கூட பாபாவின் பெயரிலே அநேக பாடல்களை எழுதி பாடி அப்பாவையும் பாபாவினுடைய பக்தர்களையும் மகிழ்வித்து வருகிறேன். இதோ அடுத்தடுத்து நிறைய பாடல்களை பார்ப்போம். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.